சொந்தங்களே, இன்றைக்கு இலங்கை நாட்டில் அம்மா அப்பா 2 மகன் குடும்பத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஏன் அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்க போனா, இந்த குடும்பமே சேர்ந்து இன்னொரு குடும்பத்துக்கு பட்டு மோசமா அடி அடின்னு வீடு புகுந்து அடிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு நபர் உயிரிழந்துட்டார். இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவா கடைசியா சொல்றேன். அதை விட பட்டு மோசமான விஷயம் மட்டும் இன்றைக்கு நடந்திருக்கு. 14 வயசு இருக்கக்கூடிய 2 சின்ன நபர்களை போலீஸ் இன்றைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க, என்ன விஷயம்ன்றதை சொல்றதுக்கு முதல் பெற்றோர்களே, நீங்க தான் இந்த விஷயத்தை கவனமாக பார்க்கணும். கவனமா பார்க்கறது மட்டும் இல்ல, உங்களோட பிள்ளைகளை எப்படியாவது காப்பாத்தி கொள்ளுங்க. அதுதான் சொல்ல முடியும். ஏன் இவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்கடா, இந்த கைது பண்ணினதுல இந்த 14 வயசு இருக்கக்கூடிய இந்த 2 நபர்கள்ல ஒரு நபர் சில நாட்களுக்கு முதல் போன் கடை ஒன்றுக்கு போய் அந்த போன் கடையில அங்க இருக்கிற ஸ்மார்ட் போன் எல்லாம் பார்த்து, இந்த ஸ்மார்ட் போன் என்ன விலை, இந்த ஸ்மார்ட் போன் என்ன விலை, இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு நிறைய விஷயங்களை எல்லாம் கேட்டு போட்டு அவரினுடைய தந்தை, அதாவது அந்த 14 வயசு இருக்கக்கூடிய அந்த சின்ன தம்பியினுடைய அப்பாட்ட போய் எனக்கு இந்த ஸ்மார்ட் போனை வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்ப அந்த அப்பா சொல்லி இருக்கிறேன், நாங்க இருக்கிற நிலைமைக்கு என்னென்ன ஸ்மார்ட் போன் வாங்கி தர முடியும், இன்னொன்று உனக்கு இந்த வயசுக்கு என்னத்துக்கு ஸ்மார்ட் போன், இது போல சில காரணங்கள் சில விஷயத்த சொல்லி வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப மகன் மறுபடியும் கேட்டது நடக்காத காரணத்தினால கோபத்துல அவர் இன்னொரு நண்பர் 14 வயசு இருக்கக்கூடிய இன்னொரு நண்பரோட ஒரு பிளான் ஒன்று போட்டு இருக்கிறேன். என்ன பிளான்டா, அந்த போன் கடை உள்ளுக்கே போய் நாங்க போனை திருடுவோம்னு ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கிறேன். அதே போல நேத்து அதிகாலை அந்த போன் கடையில அதிகாலையில போய் அந்த போன் கடை கண்ணாடியெல்லாம் அடிச்சு உடைச்சி யாருமே இல்லாத சமயத்துல அந்த போன் கடை உள்ளுக்கு போய் அந்த போன் கடை உள்ளுக்கு 10 லட்சத்துக்கும் அதிக பெறுமதியான 6 ஸ்மார்ட் போனுக்கு அதிகமான ஸ்மார்ட் போன் இன்னும் சில பொருட்களை எல்லாம் களவெடுத்து போட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்ப இந்த போன் கடையை துறக்கிறதுக்கு காலையில அந்த உரிமையாளர் வருவேறு தானே, வந்து பார்த்தா அந்த கடையெல்லாம் அட்டிச்சு நொறுக்கி மோசமா இருக்குது. அதே போல ஸ்மார்ட் போன் சில விஷயம் எல்லாம் களவெடுத்திருக்காங்க தெரிய வருது. உடனே போலீஸுக்கு தெரியப்படுத்துறாரு. அப்ப போலீஸும் சம்பவ இடத்துக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து அந்த கைரேகை அதெல்லாம் எடுத்து மோப்ப நாய் உதவியோட விசாரணை எல்லாம் தொடங்கி இருக்கிறாங்க. இன்னொன்று அந்த களவெடுத்த அந்த ஸ்மார்ட் போனினுடைய இமி நம்பர் எல்லாம் வச்சு சில விசாரணையெல்லாம் தொடங்கி இருக்கிறாங்க. தொடங்கி ஒரு வழியா இன்றைக்கு இந்த களவெடுத்த இந்த 14 வயசு இருக்கக்கூடிய இந்த 2 நபர்களையும் போலீஸ் கைது பண்றாங்க. கைது பண்ணி விசாரிக்கும் போது என்ன தெரியுமா தெரிய வந்திருக்கு, இந்த 2 நபர்களும் போனை திருடி இதுல ஒரு நபர் 2 ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு இன்னொரு நபருக்கு இன்னொரு ஸ்மார்ட் போனை கொடுத்துட்டு, இன்னொரு ஸ்மார்ட் போனு இந்த அப்பா இருக்கிறார் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னீர், அந்த அப்பாவுக்கு ஒரு ஸ்மார்ட் போனை கொடுத்துருக்காரு. இன்னொரு ஸ்மார்ட் போனு தேரருக்கு கொடுத்துருக்கார். தேரரும் அந்த ஸ்மார்ட் போனை வாங்கி போட்டு அவர சிம் கார்டு உண்டு இந்த சின்ன தம்பிமார்களுக்கு பாவிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறார். இன்னும் ஒரு ஸ்மார்ட் போனோ 2 ஸ்மார்ட் போனு இன்னும் அவங்களோட நண்பர்களுக்கு கொடுத்துருக்கார். யோசிச்சு பாருங்க, அப்பா போன் வாங்கி தர முடியாதுன்னு சொன்ன அப்பா அவரே களவெடுத்து கொண்டு வந்த போன் அப்பா வாங்கி இருக்கிறேன், தேரர் வாங்கி இருக்கிறேன். ஒரு வழியா இவர்கள் கைது செய்யப்பட்டுட்டாங்க. இப்ப இதை கடந்து விசாரணை செய்யும் போது போலீஸ் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பயம் இல்லையா, இந்த சின்ன வயசுல இப்படி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்டு விசாரணையெல்லாம் தெரிஞ்சு இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னண்டா, இந்த 2 நபர்களும் நல்லா கேம்ஸ் விளையாடுவாங்களாம். இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இது போல மோசமான கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்களாம். நான் கூட அந்த மாதிரியான கேம் ஒரு தடவை கூட விளையாண்டது இல்லை, ஆனா விளையாடுறதான் பார்த்துருக்கிறேன். அந்த கேம்ஸ்ல எல்லாம் இந்த களவெடுக்கிறது, ஆக்களை துப்பாக்கியால சுட்டு தள்ளுறது, மோசமான விஷயங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமா செய்வாங்க. இந்த கேம்ஸ்ல எல்லாம் இப்ப நிறைய பணம் கொடுக்கறது வாங்குறது நிறைய விஷயம் எல்லாம் வந்துச்சு. அப்ப இந்த கேம்ஸ் எல்லாம் அவங்க விளையாடுற காரணத்தினால இதுல ஈர்ப்பாகி அந்த கேம்ஸ்ல நடக்கிற விஷயத்த உண்மையாவே பயம் இல்லாம செஞ்சிருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த கேம்ஸ் விளையாடுறதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் போன் வாங்குறதுக்காக அப்பாட்ட மல்லு கட்டி இருக்கிறேன். இந்த கேம்ஸ் விளையாடுறதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் போனை கூட திருடி இருக்கிறாங்கன்றது இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய விஷயம் உண்டு. இந்த சம்பவம் இலங்கை நாட்டுல எப்பாவல் என்று சொல்லப்படக்கூடிய நகரத்துல இருக்கிற போன் கடையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல அதிகமாக சிங்கள மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசத்துல நகரத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு.
இருந்தாலும் சிங்கள மொழி பேசக்கூடியதோ தமிழ் மொழி பேசக்கூடியதோ யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். பெற்றோர்களே, இது போல சம்பவங்கள் சர்வ சாதாரண விஷயம் இல்லை. உங்களோட வீட்டை இருக்கிற பிள்ளைகள் கேம்ஸ் விளையாடுறாங்க, நல்லா ஸ்மார்ட் போன் பாவிக்கிறாங்க, என்ற பிள்ளை இப்படியெல்லாம் வந்து பாவிக்குதுன்னு பெருமைப்படாதீங்க. பாவிக்கிறது நல்ல விஷயத்தை பாவிக்கிறாங்கன்றா தான் சந்தோஷப்படணும். இதெல்லாம் படு மோசமான விஷயம். ரொம்ப கவனமா இருங்க. அதை தான் என்னால சொல்ல முடியும். நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது 14 வயசு இருக்கக்கூடிய சின்ன தம்பிமார்கள் எல்லாம் படிக்கிறதுல கவனம் செலுத்தாம களவெடுக்கிறது, போதைப் பொருள் பாவிக்கிறது, கொலை பண்றது, மோசமான குற்றங்கள்ல ஈடுபடுற விஷயத்தை எல்லாம் பார்க்கும்போது இந்த நாடும் இந்த சமுதாயமும் இந்த இளம் பிள்ளைகளும் எதை நோக்கி போறாங்க, இவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எனக்குண்டா தெரியல. கடவுள் தான் இவங்களை காப்பாத்தணும். பெற்றோர்களே ரொம்ப கவனமா இருங்க. அதை தான் என்னால சொல்ல முடியும். அதே போல நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், ஒரு குடும்பத்துக்கே அம்மா, வயசு போன அம்மா, அப்பா, 2 மகன்மார், குடும்பத்துக்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு இலங்கை நாட்டில். ஏன் இவங்களுக்கு குடும்பத்துக்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்க போனா, இவங்க 2001ஆம் ஆண்டு அக்டோபர் மாசம் 29ஆம் தேதி குடும்பமா சேர்ந்து இன்னொரு குடும்பத்தினுடைய வீட்டுள்ளுக்கு புகுந்து அடிக்கிறாங்க. சர மாதிரியா அடிக்கிறாங்க. அடிச்சு தாக்குதல் ஒன்று செய்யறாங்க. அதுல ஒரு நபர் உயிரிழந்து போறே. அந்த குடும்பத்துல இன்னும் 2-3 நபர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு கடுமையான மோசமான போராட்டத்துக்கு பிற்பாடு உயிர் காப்பாற்றப்படுது. இந்த சம்பவம் 25 வருஷத்துக்கு முதல் 2001ஆம் ஆண்டு நடந்திருக்கு. அதன் பிற்பாடு போலீஸ் விசாரணை செய்து கோர்ட்ஸ்ல வந்து வழக்கு போய் போறது வாரது இந்த மாதிரி அப்படியே இவங்க மறந்து கூட போயிட்டாங்க. ஆனா இப்ப அனுரவினுடைய அரசாங்கம் இருக்குது. பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தலைகள் எல்லாம் சர்வ சாதாரணமா சிக்கப்படுறாங்க. பயந்து வாழ்ற ஒரு அரசாங்கம் மாதிரி இருக்கு. அப்ப விசாரணைகள் எல்லாம் நடந்து 25 வருஷத்துக்கு பிற்பாடு இந்த குடும்பத்துக்கு வயசு போன அம்மா, அப்பா, இன்னும் 2 மகன்மார்கள், இப்படி இந்த குடும்பத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இப்ப இவங்களோட வாழ்க்கை ஜெயில் வாழ்க்கை. வயசு போனாலும் சரி, வயசு போகலண்டாலும் சரி, குற்றம் செய்திருக்கிறாங்கன்றது கையும் களவுமா பிடிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்டா, விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டா தண்டனைகள் இந்த அரசாங்கத்துல கடுமையாக வழங்கப்படுது. அதனால நான் என்ன சொல்ல வாரேன்டா, இந்த காணொளி பார்க்குற நீங்க சாதாரணமான குடும்பமா இருந்தாலும் சரி, நல்ல மரியாதையான பண்பான குடும்பமா இருந்தாலும் சரி, கொலைகார மோசமான ரவுடி கும்பலா இருந்தாலும் சரி, நான் ஒன்றுதான் சொல்ல விருப்பப்படுறேன். தெரியாம கூட சின்ன சண்டைகளோ கொலைகளோ கொள்ளையோ ஈடுபடாதீங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் கதைச்சு பேச முயற்சி செய்யுங்க. இல்லைண்டா போலீஸ் மூலம் முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த அடிக்கிறது, கை நீட்டுறது, மோசமான சம்பவங்களை செய்தா அதன் பிற்பாடு அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்டா, நரகம் மாதிரிக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை, இது போல தண்டனை தான் கிடைக்கும். அதனால ரொம்ப கவனமாக சட்டத்தை மதிச்சு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நீங்க எந்த இறைவனை வழிபடுறீங்களோ அந்த இறைவனுக்கு பயந்து வாழ்றதுக்கு முயற்சி செய்யுங்க. இதை தான் என்னால சொல்ல முடியும். சொந்தங்களே, நாட்டில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பட்டு மோசமா இருக்கு. இன்றைக்கு முக்கியமாக நாட்டில் நடந்த 2 முக்கியமான விஷயம், உங்களோட காதுக்கு கண்ணுக்கு தென்படாம போகக்கூடிய 2 விஷயத்தை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி இருக்கிறேன். முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். நன்றி சொந்தங்களே. இந்த நாள் உங்களுக்கு உங்களோட குடும்பத்தோட இந்த நாள் மட்டும் இந்த நாளைக்கு எல்லா நாளும் சந்தோஷம், மகிழ்ச்சியா, பாதுகாப்பான நாளா இருக்கணும் மட்டும் நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். அதே போல நீங்கள், நான், என்னுடைய குடும்பம் சந்தோஷம் மகிழ்ச்சியா நான் பாதுகாப்பா இருக்கணும் மட்டும் நீங்களும் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. நன்றி. குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். சேர்ஸ். பாய்.